நவீன கைபேசியாக கருதப்படும் ஆண்ட்ராய்டு செல்போன் மூலம் ஏற்படும் ஆபத்துக்களை பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேருக்கு நேர் முகம் பார்த்து பேசும் வசதி கொண்ட 4G செல்போன்கள் தற்போது அதிக அளவில் புழக்கத்தில் உள்ளன. அவற்றின் பயன்பாடுகள் குறித்து முழுவதும் அறிந்து கொள்ளாமல் பலர் அதை உபயோகித்து வருகின்றனர். இந்த வகை போன்களை பயன்படுத்தும் பெண்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். ஜஸ்ட் உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்க மொபைலை டோட்டலா ஹேக் பண்ணிடலாம். அதாவது நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற மாதிரி அவங்களே உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்க நம்பர்ல இருந்து அவங்களால கால் பண்ண முடியும். ஃபாரின்ல இருந்து கால் பண்ற மாதிரி செய்யலாம். உங்களுக்கு தெரியாம உங்க மொபைலுக்கே அவங்க கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. உங்க கேமராவை உங்களுக்கே தெரியாம ஆன் பண்ணி பாக்குறாங்க. அப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்க செய்யாத தவற கூட நீங்க செஞ்சதா அவங்களால ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி நிறைய ஹேக்கர்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. சோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல என்னென்ன மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வரும், இப்படியும் பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறது சம்பந்தமா Facebookல நாங்க விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு வரோம். செல்போன் பயன்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ள தமிழ் ஆண்ட்ராய்டு பாய்ஸ் என்ற பெயரில் முகநூல் பக்கம் ஒன்றை தமது நண்பர்களுடன் இணைந்து உருவாக்கி உள்ளதாக வினோத் தெரிவிக்கிறார். நிறைய காசு கொடுத்து விலை உயர்ந்த மொபைலை வாங்கிட்டு அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறது தெரியாம மொபைலை வாங்கி மெயில் ஐடி கிரியேட் பண்ண வேற ஆள் மூலியமா கிரியேட் பண்ண கொடுத்துட்டு அதுல வர பிரச்சனைகள்ல மாட்டி நிறைய பெண்கள் இன்னைக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறாங்க. அதுல குறிப்பா என்ன சொல்லணும்னா அவங்களோட மொபைல் உள்ள போட்டோஸ் எப்படி வெளியாகுது, அவங்களுக்கு தெரியாம அவங்களோட கேமராவை எப்படி மத்த ஆளுங்க ஆன் பண்ணி பாக்குறாங்க, அவங்களோட கால் டீடைல் SMS டீடைல் எல்லாம் எப்படி வெளியில போகுது அப்படிங்கறது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க Facebookல ஒரு 5 நண்பர்கள் சேர்ந்து தமிழ் ஆண்ட்ராய்டு பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பக்கத்தை உருவாக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா 1,00,000 பேர் எங்களை லைக் பண்ணியிருக்காங்க. இந்த குழுவினர் நடத்தி வரும் செல்போன் பயன்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்குகள் பயனுள்ளதாக இருப்பதாக பெண்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஃபர்ஸ்ட் செல்போனை பத்தி எதுவுமே தெரியாம இருந்துச்சு. இப்போ செல்போனை பத்தி சொன்னனால அதோட நன்மையை அறிஞ்சுக்கிட்டோம், தீமையை அறிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதனால நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சேட் பண்றதே கேமரா அதோட அப்படியே லைஃபா போச்சு. இப்பதான் அதை பத்தி என்ன எப்படி அப்படிலாம் நாங்க நுணுக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல்னால வரக்கூடிய தீமைகள் அதிகமே தவிர நன்மைகள் கம்மி தான். இருந்தாலும் பெண்கள் குறிப்பா மொபைலை யூஸ் பண்றது ஆபத்தான விஷயம்தான். வீட்டுல பெத்தவங்க பொண்ணுகளுக்காண்டி எங்க இருக்கு அப்படின்னு கான்டாக்ட் பண்றதுக்காண்டி தான் மொபைல் போன் யூஸ் பண்றோம். ஆனா அத்தியாவசிய பொருள் தான். இருந்தாலும் அதுவே ஆபத்துல போய் முடிஞ்சிருது. அதனால என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்றது நான் அந்த கருத்தரங்கம் வச்சதுனால அந்த கருத்தரங்கத்து மூலம் தான் ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைய வாழ்க்கை முறையில் அத்தியாவசிய பொருளாகி போன செல்போன் சைபர் கிரைம் குற்றங்களுக்கு அதிகம் பயன்படுவது மிகவும் வருத்தமளிக்கும் ஒன்றாகும். எனினும் அதை பயன்படுத்துவோர் கவனமுடன் இருந்தால் சமூக குற்றவாளிகளின் வெற்றியை தடுக்க முடியும் என்பது நிதர்சன உண்மை.